இந்த ராபர் இதனுடைய கதாநாயகன் இவர், இயக்குனர் பாண்டி, நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், தம்பி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, இவர் இசையமைப்பாளர். இதில் என்னன்னா உங்களுடைய ஆதரவில் இன்றைக்கி நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்க. எந்த அளவுக்கு தம்பி பண்ணியிருக்காரு, இவர் எப்படி நடிச்சிருக்காருங்கிறத நீங்கள் நேரடியாக பார்த்துட்டீங்க. உங்களுடைய சப்போர்ட்டோட இந்த படத்தை நாங்கள் நாளைக்கு திரையரங்குக்கு கொண்டு வர்றோம். நிச்சயமாக உங்களுடைய ஆதரவும் தேவை, அதே மாதிரி மக்களுடைய ஆதரவும் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட நாளைக்கு திரையரங்குக்கு வருது. கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை திரையரங்கில் பாருங்கள். இதனுடைய நோக்கம் ஒரு எச்சரிக்கை, அதாவது முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத கவனத்தை கொண்டு வர்றது தான் இந்த படத்தினுடைய இது. அதனால் ராபர் அப்படின்னாலே வழிப்பறி, திருடு அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அதுலேருந்து நாமெல்லாம் எப்படி தப்பிச்சுக்கலாம், அதுலேருந்து எப்படி பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி மனநிலை இருக்கும் அப்படிங்கிறத கடைசியில் படம் முடிஞ்ச முன்னாடி ஒரு 10 செகண்ட்ஸ் போட்டு காட்டுறாங்க. ஒரிஜினலாக நடந்த லைவாக நடந்த நிகழ்வுகள் அப்புறம் அப்படியே வீடியோ போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்தீங்கன்னாலே, அது கடைசி வரைக்கும் இருந்து பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னாலே இந்த படத்தினுடைய நோக்கம் புரிஞ்சிடும் உங்களுக்கு. அதனால் தயவுசெய்து உங்களுடைய கடைசி வரைக்கும் இருந்து பாருங்கள், இந்த படத்துக்கு ஆதரவு விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்து இயக்குனர் பேசுவார். பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கொட்டு வாங்கினாலும் மோதிர விரலில் மோதிரம் கையில் கொட்டு வாங்கிறது ரொம்ப பெருமைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த படத்துக்கான உண்மையான விமர்சனங்கள் உங்கள்கிட்ட ரொம்ப ஆசையாகவும் ரொம்ப எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் விமர்சனங்கள்லாம் ரொம்ப வரவேற்கப்படுற விஷயம் தான். அண்ட் இது புது டீம் தான். அண்ட் முக்கியமாக என்னுடைய இயக்குனர் திரு பாண்டி நிறைய எஃபோர்ட் பண்ணியிருக்கான். இந்த படத்துக்காக நிறைய டெடிகேட் பண்ணியிருக்கோம், கஷ்டப்பட்டிருக்கோம் நிறைய விஷயங்கள். ஸோ இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட நல்லபடியாக சேர்க்கணுன்றது என்னுடைய ஆசை. அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜோஹான், எல்லாமே எல்லாம் ஒரே ஏஜ் குரூப்னால எங்களுக்குள்ளே நிறைய விஷயங்களை சகிச்சுக்கிட்டும் சரி, நிறைய விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அட்லாஸ்ட் நம்ம ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான். முக்கியமாக என்னுடைய நண்பர் திரு சத்யா, படத்தினுடைய ஹீரோ, இந்த படத்துக்காக ரொம்ப கிட்டத்தட்ட பல வருடங்கள் வெயிட் பண்ணி இந்த படத்தை நடிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணி எங்கள் எல்லாரும் அழகாக டீம் அலைன் பண்ணது சத்யா தான். ஸோ இவருக்கும் என்னுடைய நன்றி. முக்கியமாக இந்த படத்தினுடைய கதையாசிரியர் திரு அனந்தகிருஷ்ணன், இயக்குனர் அனந்தகிருஷ்ணனுக்கு ஒரு பெரிய நன்றிகள். நீங்கள்லாம் பார்த்துட்டு வெளியே வரப்போ கை கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே இந்த படத்தை நான் உண்மையிலே வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்க மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. இந்த படத்துக்கான உண்மையான சக்ஸஸ் மீட்டில் உங்களெல்லாம் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் பத்திரிகையாளருக்கு என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள், தயவுசெய்து இந்த மாதிரி நல்ல படங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. அந்த பொறுப்பு உங்களுக்கு இன்றைக்கும் என்றைக்கும் இருக்குது. நன்றி, வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு வணக்கம். படம் பார்த்துருப்பீங்க, நிறைய குறை எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம். நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரி பண்ணது மெட்ரோ டைரக்டர் ஆனந்த் அண்ணன், அவர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த நேரத்தில் அப்புறம் பாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணியிருக்கிறாரு. பாண்டிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் ப்ரொடியூசர் கவிதா அக்கா அண்ட் ஆனந்த் அண்ணன் 2 பேர்த்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏதாவது தப்புனா சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறோம். எவ்வளோ படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை கும்பிட்டு நான் இது பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த படம் ஒரு ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ, பிகாஸ் மெட்ரோவுக்கும் நான் தான் மியூசிக் பண்ணியிருந்தது. அண்ட் அதனுடைய தழுவலில் இந்த கதை அமையும் போது டைரக்டர் ஆனந்த் கிருஷ்ணா சொல்லும்போது எனக்கு ஒரே ஒரு தாட் தான் பயங்கரமாக வந்தது. சின்ன வயசில் டீ கடைக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு காக்கா அப்படி அடிச்சுட்டு போயிடும், அதாவது கேக்கு எதாவது இருக்கும்போது. ஸோ அந்த ஒரு உணர்வு வச்சு நம்ம இந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படி பிளான் பண்ணணும்னு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய அன்பான விமர்சனங்களை நான் எதிர்நோக்கி இருக்கிறேன். ஒரு பாட்டு பாடியிருக்கு இந்த படத்துலையும், அண்ட் தென் எழுதவும் செஞ்சுருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி விஷஸ். எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். விமர்சனங்களில் எதுவும் குறை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அதை அடுத்த படத்தில் இன்னும் மெருகேற்றி தப்பை திருத்திக்கிறேன். இது மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக எடுக்கப்பட்ட படம் தான். நான் இது என்னோடய படம். உங்களை மாதிரி மீடியா சப்போர்ட்ஸ் தான் என்னை உயரத்துக்கு கொண்டு போகணும். என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜே இது தான். ஸோ இங்கேருந்து தான் ஆரம்பம் மாதிரி தான். ஸோ உங்களோட வார்த்தைகள், உங்களோட விமர்சனங்கள் தான் என்னை உத்வேகமாக அழைத்து கொண்டு போகும். அதனால் படம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் உங்கள் விமர்சனத்தை நல்லபடியாக எழுதுங்க, உங்கள் சப்போர்ட்ஸ் பண்ணுங்கள். அந்த படத்துக்கு மார்ச் 14 எல்லோரும் தியேட்டரில் அந்த படத்தை பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி.
சார் ப்ரொடியூசர் கவிதா தனியா சொல்றேன். ஸோ நிறைய படங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இது ஒரு புது டீம், ஒரு புதிய முயற்சி. உங்களோட சப்போர்ட் இந்த மாதிரி படங்களுக்கு தான் இருக்கணும்னு நான் நம்புறேன். ஸோ தொடர்ந்து நிறைய நல்ல படங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஸோ ராபர் படத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ. வந்து படம் பார்த்தீங்க, என்ஜாய் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்யூ. 100 தியேட்டர், 100+. ஆமாம், 100+ தியேட்டரு. நாளைக்கு 10 o'clock ஷோலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆமாம் ஆமாம், எல்லா லாங்குவேஜ் ரைட்ஸும் இருக்குது. இப்போ கேரளாவில் கேட்டுட்ருக்காங்க. ஐ திங்க் நாளன்னைக்கு கேரளாவில் பேசிகிட்டு இருக்கோம். ஆமா, உண்மையிலே சில இடங்கள்ல சிசிடிவில இது வந்து ரிசர்ச் பண்ணாங்க. ரிசர்ச் பண்ணி அதுல இருந்து அதுக்கு முன்னாடியே இந்த படம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி கதை இப்ப நடந்த கதை, அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணோம். ஹீரோ ராபர்ங்கறனாலதான் ஹீரோயினே இல்லையா படத்துல? இருக்காங்களே, ஹீரோயின் இருக்காங்களே படத்துல. அப்படிலாம் இல்ல, படத்துல இருக்காங்களே. நீங்க ட்ரைலர்லயே பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரு கட்டத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கும்ல, அதனால தான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா வரணும்னு ஆசைப்பட்டாரு. அவருக்கான ரோலை வந்து டைரக்டர் எழுதி கொடுத்தாரு. இது தொடர்ந்து நானே பேசியிருந்தா நல்லா இருக்காது. இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து திருடனை தான் காட்டுறோம். அவர் திருடனுக்கும் ஒரு ஓகே இல்ல இந்த படத்துல வந்து கதை தான். அந்த படத்தை அப்படி பாத்தீங்கன்னா ஹீரோன்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் சாரும் ஜேபி சாரும் அவங்க அம்மாவும் தான் இந்த படத்தோட கதாநாயகிகள் இந்த படத்தோட. ஆமா ஆமா கண்டிப்பா சிட்டிலயும் நிறைய இருக்காங்க. இது வந்து கதைக்கு தேவைப்படுது. ஒரு அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து அம்மாவோட இதுல இருக்கும். எனக்கு ஊர்ல இருந்து வந்த பையனா இன்னும் கொஞ்சம் காமிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா என்ன சொன்னாலும் நம்பிப்பாங்க. இங்க கொஞ்சம் அம்மானா கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிட்டாங்க, எதுனாலும் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஊர்ல இருந்தாங்கன்னா கொஞ்சம் அந்த இது இருக்குமோ அப்படின்னு தோணுது. அதனால அது இல்ல ஃப்ரெண்டு பண்ணல. ஆமா ஆமா கண்டிப்பா இது ஃப்ரெண்டுன்னு பண்ணல. இது வந்து இதை பற்றி கொஞ்சம் நிறைய உண்மை சம்பவங்களை பற்றி டீட்டெயில்ஸ் எடுத்தோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செயினில் அந்த லிங்காக கேட்கும்போது அப்போ இந்த மாதிரி ஒருத்தவங்க உண்மையிலே இருக்கும்போது அது எங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுமே நீங்கள் சொன்ன மாதிரி அப்படிதான் நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் ஓகே இந்த மாதிரி ஸ்லம்லையோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். எனக்கே அது கேட்கும்போது ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சார் தான் அது இது பண்ணியிருந்தாங்க. ஸோ நீ ஒருத்தன் பாடுறா கொஞ்சம் இது எதோ இதாக இருக்குன்ட்டு. ஸோ அதை தேடி போகும்போது கிடைச்ச தகவல்கள் தான் ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அதை வந்து எப்படி இருக்கோ அதை நம்ம அப்படியே காட்டலாம் அப்படிங்கிறதுனால தான். இல்ல ஹெச்ஆர்னு இல்ல அவரோட போஸ்ட் அதுக்குன்னு எக்ஸாக்டான போஸ்ட் போடல. அவர் என்ன ஐடில அவர் ஒரு போஸ்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் ஐடில இருக்கிற ஒரு பர்சன் இந்த மாதிரி இருக்காங்க பேக் டிராப்ல. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டாவது ஒரு தொழில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க ஐடில. ஆமா ஆமா 75% வந்து இதுக்காக தான் நடக்கிறது. அதாவது ஒரு ஆடம்பரத்துக்காகவும் போதைப் பொருளுக்காகவும் தான் இந்த 75% திருட்டுகள் வந்து அதனால தான் நடக்குது. ஆமா ஆமா இல்ல சரி இருந்தா இன்னும் பெட்டரா இருந்தா மக்கள் சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு விழிப்புணர்வா இருப்பாங்க. தீர்வு அதுதான். கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் எல்லா இடத்துலயுமே சிசிடிவி இருக்கு. பட் அது என்னன்னா இன்னும் நிறைய இடத்துல ஓடாம இருக்கு, வழிப்பறி பண்ணி. அதுக்காக தான் அந்த படம் எடுத்திருக்கோம். இல்ல அப்படி சொல்ல வரல. காவல்துறை இன்னும் விழிப்புணர்வா இருக்கணும்னு சொல்ல வர. ஐயா இந்த படத்துல இல்ல அவேர்னஸ்க்காக தான் அந்த படம். அது மாதிரி விஷயம் நடக்குது. ஓகே, ஆனா இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப பெருசாவே காட்டுறீங்க, ஹீரோவாவே காட்டுறீங்க.
அவனுக்கு தேவைப்படுறதெல்லாம் கிடைக்குது. அப்புறமா இல்ல அந்த தேவை யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அதை பண்ணுவாங்க. இல்ல தேவைப்படுறது வந்து எப்படி கிடைக்கிறதுங்கிறது காமிச்சிருக்கோம். அது வந்து ஒரு கேவலமான இதாக தான் காமிச்சிருக்கோம். அவங்கள ஒரு போதைப் பொருளாகவும் ஒரு மாதுவாகவும் அந்த மாதிரி தான் காமிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இப்போ போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது பண்ணிருக்கோம். அவங்கள வந்து க்ளோரிஃபை பண்ணல. கண்டிப்பா நான் அது அவங்களும் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஆக மொத்தம் டோட்டலா காவல்துறை, இளைஞர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் எல்லாருக்குமே விழிப்புணர்வு இல்ல மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஒரே டேக் தான். இல்ல இல்ல அது ஆமா ரங்குன் இல்ல இப்போ என்னன்னா ஐயா சூப்பரான கேள்வி ஒண்ணு. காவல்துறையிலையும் ஆடம்பர வாழ்க்கை ஆசைப்பட்டது நிறைய. ஆமா, அதான் சொன்னோம், எல்லாருக்குமே விழிப்புணர்வு. இல்ல இது ஒரு டைம் லிமிட் எனக்கு அவ்வளவுதான் இருந்துச்சு. அடுத்த படத்துல கண்டிப்பா இந்த குறைகள் எல்லாம் இல்ல போலீஸ் அதிகாரிகளையும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்க. அவர் வந்து நல்லவர், அதனால அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருக்காரு. இன்னும் அடுத்தது அவங்களோட நெகட்டிவ் ஷேடையும் நாங்க கெட்டவங்க ஆமா அது நடந்துட்டு தானே இருக்கு நிறைய. அதாவது நம்ம பாக்குறோம் சொல்லியிருக்கோம், பத்திரிகை சொன்னதானே ஐயா சொன்னோம். அடுத்த படத்துல சொல்லுவாங்க.